ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பேமெண்ட் எப்படி பண்றது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று சப்மிட் பண்ணணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஒன்று நீங்க சப்மிட் பண்ணணும். தேர்ட் வந்து நீங்க என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும், ஓகேவா? இப்போ இந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் நீங்க பாத்தீங்கன்னா 10th கீழே படிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து ஈசிஆர் கேட்டகரியில வருவாங்க. 10th மேல படிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து நான் ஈசிஆர் கேட்டகரியில வருவீங்க, ஓகேவா? இந்த பர்த் சர்டிஃபிகேட் நீங்க என்ன சப்மிட் பண்ணணும், ரெசிடென்ட் அட்ரஸ்க்கு நீங்க என்ன சப்மிட் பண்ணணும், அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணுன்றது எல்லா டீடைல்ஸுமே வந்து ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்க மேரிடான பர்சனா இருந்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போகும்போது மேரேஜ் சர்டிஃபிகேட் நீங்க கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். பட் இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் நம்ம எங்கேயுமே வந்து இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டோம், ஓகேவா? நீங்க வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போகும்போது இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்ப்போம். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளவுனா 2500. தக்கல்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடிஷனலா நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் இல்லாம அடிஷனலா நீங்க எவ்வளவு பே பண்ணணும்னா 2500 நீங்க பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் 60 பேஜஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா சேம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுனா 3500. தக்கல்ல உங்களுக்கு வேணும்னா அடிஷனலா நீங்க 2500 பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் ஃபார் மைனஸ் பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1750 rupees. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் 36 பேஜஸ், இட் மீன்ஸ் தொலைஞ்சு போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவுனா 4250. நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் 36 பேஜஸ், சேம் ஆஸ் வந்து தொலைஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த மாதிரினா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 5000 rupees. நெக்ஸ்ட் சேம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் வந்து 60 பேஜஸ்ல உங்களுக்கு வேணும்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 6000 rupees. நெக்ஸ்ட் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவுனா 750 rupees. நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் 36 பேஜஸ், இது யார் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து உங்களோட பாஸ்போர்ட்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுனா 2500. சேம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் 60 பேஜஸ்ல உங்களுக்கு வேணும்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 3500. நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1750 rupees. இப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா ஜூலை மந்த்ல வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இது. சரி, வாங்க இப்போ பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல தக்கல் பாஸ்போர்ட், இந்த 3 இதுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணோம்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க, ஓகேவா? இட் மீன்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், பர்த் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், இது மட்டும் தான் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. இப்போ ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்டோட டீடைல்ஸ் நீங்க கொடுப்பீங்க. இன்கேஸ் நீங்க வந்து தக்கல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம்னா நீங்க எதுக்காக நீங்க அப்ளை பண்றீங்கன்ற ரீசன்ஸ் நீங்க கொடுப்பீங்க. அவ்வளவுதான், இந்த 3 தான் இந்த பாஸ்போர்ட்டுக்கான டிஃபரன்ஸ், ஓகேவா? சரி, இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த வெப்சைட்ல தான் நீங்க ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணனே பேஜஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து அப்ளை ஃபார் பாஸ்போர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றவங்க இதுதான் ஓபன் பண்ணணும். செகண்ட் பாத்தீங்கன்னா செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்கு. தேர்ட் வந்து ட்ராக் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ், அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் ஃபீட்பேக் கிரீவன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். மீதி எல்லாமே வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒன்னொன்னா கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேம் இங்க மேல கொடுத்திருக்கிறது தான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. ஃப்ரெஷ் ஆர் ரீஇஷ்யூ ஆஃப் ஆர்டினரி பாஸ்போர்ட், இது ரெண்டுமே வந்து சேம் இதுதான். ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்றவங்களும் இதுல தான் போய் அப்ளை பண்ணணும். ரீஇஷ்யூ ஆஃப் ஆர்டினரி பாஸ்போர்ட்னா வந்து பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆனவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து ரீஇஷ்யூ ஆஃப் ஆர்டினரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தக்கல் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க இதுல போய் அப்ளை பண்ணணும். அடுத்து டிப்ளமேட்டிக் அஃபிஷியல் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க வந்து இதுல பண்ணணும். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் யாருக்கா வேணும்ன்றவங்க வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இதுல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒன்னொன்னா கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஆர்டினரி பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்றது நம்ம பாத்துக்கலாம். நீங்க இப்போ அது ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜஸ் வந்தோடனே இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் மெனு இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பட்டன் கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓவர்வியூ பேஜ் வரும். அந்த ஓவர்வியூ பேஜ்ல வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்களா இல்ல ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்களான்னு ஆப்ஷன்ஸ் வரும். அது ரெண்டுத்துல எதுன்னு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தேர்ட் வந்து ஆப்ஷன்ஸ் என்ன, செலக்ட் ஆர்பிஓ. ஆர்பிஓ வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஸ்டெப் 4 வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் டைப், அப்ளிகன்ட் டீடைல்ஸ், ஃபேமிலி டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்
டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அது கொடுக்கணும். அதர் டீடைல்ஸ், பாஸ்போர்ட் ப்ரிவ்யூ அண்ட் டீடைல்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸ் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்க கிளியரா முடிச்சதுக்கு அப்புறம் சிக்ஸ்த்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுத்த இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். எந்த டேட்ல வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லா இதுமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்துரும். அந்த டைம்ல வந்து நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைம்ல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் எப்படி பண்றதுன்னு பாத்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பட்டன் கொடுத்துக்கோங்க. இங்க வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சிபிவி டெல்லி, செகண்ட் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த சிபிவி டெல்லி வந்து ஆப்ஷன்ஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க அண்ட் அஃபிஷியல் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க வந்து இந்த சிபிவிசி டெல்லி ஆப்ஷன்ஸை நீங்க கிளிக் பண்ணணும். நம்ம வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ண போறோம். சோ அதனால வந்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கன்னு சொல்லி அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்னைனால சென்னை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபுல் நேம், உங்களோட பேர் வந்து இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட இமெயில் ஐடி, இங்க வந்து உங்களோட இமெயில் ஐடி வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடியும் லாகின் ஐடியும் சேமா வச்சுக்குவான்னு கேக்குது, சேமான்னு கேக்குது. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா அங்க மேல கொடுத்த இமெயில் ஐடி அப்படியே கீழே அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நோ கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடி வேற நீங்க இது பண்ணணும், லாகின் ஐடி வேற நீங்க செப்பரேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து எஸ்ன்னு கொடுத்தனால இது ரெண்டுமே வந்து சேமா அப்படியே எடுத்துக்கிச்சு. அடுத்தது வந்து பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் 1 டிஜிட் நம்பர் இருக்கணும், 1 லோவர் கேசஸ் இருக்கணும் அண்ட் 1 அப்பர் கேஸ் கேரக்டர் ஒன்று இருக்கணும் அண்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 14 வேர்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் சைன் அப் கொடுத்துருங்க. இப்போ நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டை ஆர் ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட்டான்னு கேட்டிருக்கு. நான் வந்து ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட் தான் இப்போ அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் லாகின் அது ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இங்க இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து சென்னை வந்து அதிலே தான் வந்திருக்கும். இது நீங்க எதுவும் டைப் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜஸ் வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைங் ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டா ஆர் ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட்டான்னு கேட்கும். நான் வந்து ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ண போறேன். ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க இதுல ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கு. எதுக்காக நீங்க ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணணும். செகண்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸர்ஷன் ஆஃப் பேஜஸ் ஆயிடுச்சுன்னா இது டிக் பண்ணணும். ஒருவேளை தொலைஞ்சிச்சு லாஸ்ட் பாஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னா இதை டிக் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வேலிடிட்டி எக்ஸ்பைர்ட் மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா இதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேலிடிட்டி எக்ஸ்பைர்ட் வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளேயே வேலிடிட்டி முடிய போகுதுன்னா இதை நீங்க டிக் பண்ணணும். ஸோ இதுல எதுன்னு பார்த்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா வேலிடிட்டி எக்ஸ்பைர்ட் வித்தின் 3 இயர்ஸ், ஸோ அதனால நான் இதை டிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நார்மலா தக்கலான்னு கேக்குது. நான் வந்து நார்மல் தான் டிக் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து டைப் ஆஃப் பாஸ்போர்ட்டோட புக்லெட் 36 பேஜஸ் வேணுமா இல்ல 60 பேஜஸ் வேணுமான்னு கேக்குது. 36 பேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா 1500 பே பண்ணணும். 60 பேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா 2000 rupees பே பண்ணணும். ஸோ நான் வந்து 36 பேஜஸே நான் ஆப்ஷன் டிக் பண்ணிருக்கேன். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து நான் பாஸ்போர்ட் புக்லெட் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகன்ட் டீடைல்ஸ். இந்த அப்ளிகன்ட் டீடைல்ஸ்ல என்னென்ன ஃபில் பண்ணணும்ன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிவன் நேம்ல வந்து உங்க நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சர்நேம் மீன்ஸ் உங்களோட இனிஷியல் அப்பா இனிஷியல் போட்டீங்கன்னா அப்பா இனிஷியல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு எதுன்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேவ் யூ எவர் பீன் நோன் பை அதர் நேம்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம். உங்க நேம் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்க டேட் ஆஃப் பர்த் இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருக்கு. நோனா நோ கொடுத்துக்கோங்க, எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்க எங்க பார்ன் ஆனீங்களோ அந்த பிளேஸ் வந்து இங்க டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? சென்னைனா சென்னை, எந்த ஊர்ல நீங்க பார்ன் ஆயிருக்கீங்களோ அந்த பிளேஸ் இங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட், தமிழ்நாடுனா தமிழ்நாடு அது இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடான்னு. நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வந்து பர்த் நீங்க எங்க ஆனீங்க அது. நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு, உங்க பேன் இருந்துச்சுன்னா பேன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்க ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுனாலும் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்க வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபா என்னன்றது அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஸ் எய்தர் ஆஃப் யுவர் பேரண்ட் இன் கேஸ் ஆஃப் மைனர் ஸ்பௌஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. 10th படிச்சிருக்கீங்களா, 10th 12th கிராஜுவேட் அது என்னன்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து இப்போ நீங்கள் 10th நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இஸ் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் நான் ஈஸிஆர் கேட்டகரியான்னு கேட்டிருப்பாங்க. 10th மேலே படிச்சிருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா நான் ஈஸிஆர் கேட்டகரியில் வருவாங்க. ஓகேவா? ஸோ இது கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து விசிபிள் டிஸ்டிங்விஷ் மார்க். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மார்க்ஸ் ஏதாவது உடம்புல இருந்துச்சுன்னா அதை வந்து இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. மோல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இங்க டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு எஸ்ஸா நோவா இது எல்லாமே கரெக்டான்னு சொல்லி பார்த்துட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இது திருப்பி அகைன் இது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே மேலே வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க அப்பா ஃபாதர்ஸ் நேம். ஓகேவா? ஃபாதர்ஸ் இல்லை கார்டியன்ஸ் அவங்க நேம் இங்கே ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சர்நேம், அப்பாவுக்கு சர்நேம் இருக்கும்ல அது வந்து இங்க நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மதர்ஸ் நேம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மதர்ஸோட சர்நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பௌசி நேம். ஸ்பௌசி நேம் வந்து இந்த பாக்ஸ் வந்து யார் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேரிடான பர்சன்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்பௌசி நேம் இது வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அன்மேரிட் பர்சன்ஸ்லாம் இது ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபாதர்ஸ் நேம், அப்பாவோட அப்பா நேம், மதர்ஸ் நேம், அம்மாவோட அம்மா நேம் அதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து இஸ் யோர் ப்ரெசென்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்குது. ஸோ நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் கேட்குது. ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வில்லேஜா டவுனா சிட்டியா இதுன்னு சொல்லி இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பின்கோடு கேட்குது. பின்கோடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கேட்குது. ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கேட்கும். என்ன போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடிங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அவைலபிளான்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ் யோர் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸான்னு கேட்கும். பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் ஒன்னான்னு கேட்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. வேறையா இருந்துச்சுன்னா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா சேம் அட்ரஸ், அதனால நான் எஸ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸ்ல வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ணுவீங்க. இங்கே இந்த பாக்ஸில் வந்து உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், உங்க நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டோட டீடைல்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பாஸ்போர்ட் இருக்க டீடைல்ஸ்லாம் இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர், உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்டில் வந்து நம்பர் இருக்கும். அந்த பாஸ்போர்ட் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, எந்த பிளேஸில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பிளேஸ் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டேட் ஆஃப் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த டேட் ஆஃப் இஷ்யூ பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. எந்த டைமில் உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட்லேயே இருக்கும். ஸோ அதையும் பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்க பாஸ்போர்ட்ல லாஸ்ட் பேஜ்ல வந்து ஃபைல் நம்பர் இருக்கும். அந்த ஃபைல் நம்பர் எடுத்து இங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஆன கரண்ட் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்ல அஃபிஷியல் பாஸ்போர்ட்டோட டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கான்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் நாட் அவைலபிள். நான் வந்து இது வரைக்கும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கினதில்ல, அஃபிஷியல் பாஸ்போர்ட் நான் வாங்கினதில்ல. ஸோ அதனால நான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹேவ் யூ எவர் அப்ளைட் ஃபார் பாஸ்போர்ட், இதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இஷ்யூ ஆகாம இருக்கான்னு கேட்குது. நோன் கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதர் டீடைல்ஸ் பத்தி தான் இங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மேல கோர்ட்ல ஏதாவது கேஸ் இருக்கா, இல்ல சம்மன்ஸ் ஏதாவது இருக்கா, உங்களை இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி டீடைல்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இதுல இருக்கு. ஸோ இங்க கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து நீங்க நோ தான் கொடுக்கணும். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் ப்ரிவ்யூ, இந்த பாஸ்போர்ட் ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகி வரும்ன்றத
கிளியரா இங்க கொடுத்திருக்காங்க. இங்க வந்து டைப் பின்னு இருக்கு, கண்ட்ரி கோட் வந்து நம்ம இந்தியான்னு வந்துரும், உங்க சர்நேம் வந்துரும், கிவன் நேம் உங்க நேம் வந்துரும், நேஷனாலிட்டி, செக்ஸ், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாமே இதுல கிளியரா வந்துரும். அதே மாதிரி உங்க ஃபாதர்ஸ் நேம் வந்துரும், மதர் நேம் வந்துரும், ஸ்பௌஸ் நேம், வீட்டு அட்ரஸ், பின்கோடு எல்லாமே வந்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓல்ட் பாஸ்போர்ட் நம்பரும் வந்துரும், டேட் ஆஃப் இஷ்யூ எப்ப இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்டும் வந்துரும், என்ன பிளேஸ்ல இஷ்யூ பண்ணாங்க எல்லாமே இதுல கிளியரா வந்துரும். இதுல நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க, ஏன்னா இதான் ஃபைனல். இது ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம இதுல தப்பாயிடுச்சுனாலும் நம்ம பாஸ்போர்ட்லயும் இதே மாதிரி தான் தப்பாயிடும். சோ அதனால இதுல கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே பாஸ்போர்ட்லயும் வந்து கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அதனால இது எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ். இந்த டீடைல் வெரிஃபிகேஷன்ஸ்ல வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு வந்து நீங்க சப்மிட் பண்ணிருக்க இந்த 3 டாக்குமெண்ட்ஸ்மே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு கேரி பண்ணி நீங்க எடுத்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதுல என்ன நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ்க்கு வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்க என்னன்னு இது பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு சப்மிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அந்த சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுவும் படிச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸும் சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் கிளியரா செக் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து எந்த டேட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோமோ அந்த டேட் வந்து அதிலே இதுவாயிடும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பேஜ்க்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை ப்ரிவியூ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணிக்கோங்க. இல்லை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும்னாலும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்க ரெஃபரன்ஸ் நம்பரோட இங்க வந்துரும். அப்ளிகேஷன்ஸோட பிரிண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்ளிகேஷன்ஸ் பிரிண்ட் வந்து ரிசிப்ட் எடுத்துக்கோங்க, பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து யுவர் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பரும் இங்க கீழே வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அண்ட் பேன் கேக்குது. அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணணும் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேக்குது. இது இல்லைனா நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரிசிப்ட் கேக்குது. இது ரெண்டுத்துல எதுன்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அண்ட் பேன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நியரஸ்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நியரஸ்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு எது கிட்டயோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு அம்ஜுகர் தான் நியரஸ்ட், ஸோ அதனால நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி டேட்டும் வந்து இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்ல அவைலபிலிட்டியா இருக்குன்றது நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இங்க நிறைய டேட்ஸ் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்ஜுகரை நீங்க கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த டேட் வந்து எனக்கு எடுத்துக்கிச்சு. ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட் வந்து ஃபிளெக்சிபிளா இல்லைன்னா நீங்க வந்து இங்க கொடுத்துருக்காங்க டேட் சேஞ்ச்னு கொடுத்துருக்காங்களே, இதுல போயிட்டு நீங்க டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டை சேஞ்ச் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டேட்டே ஓகேன்றதுனால நான் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆரிஷா நீங்க கொடுத்துருக்க லொகேஷன்ல தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணணுமான்னு கேட்டிருக்கு. ஓகேனா ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே வந்து அப்ளிகேஷன்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கு. உங்களோட கிவன் நேம் என்ன நேமில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமும் வந்திருக்கு. சர்வீஸ் டைப் நார்மல், டோட்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு வந்திருக்கு, அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு வந்திருக்கு, கான்டாக்ட் மொபைல் நம்பர் எல்லாமே இங்கே வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பே நவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்க டெபிட் கார்டில் பே பண்ண போறீங்களா இல்லை கிரெடிட் கார்டு என்ன கார்டு யூஸ் பண்றீங்களோ, ஜிபேவா என்னன்னு யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட் இந்த பேஜ் வரும். இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், கிவன் நேம், சர்நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த லொகேஷன்ஸ்ல அப்பாயின்மெண்ட் டேட் என்ன, அப்பாயின்மெண்ட் டைம், அப்பாயின்மெண்ட் ஐடி எல்லாமே வரும். இதை நல்லா செக் பண்ணி இது பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிரிண்ட் அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் வந்து பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து அப்ளிகேட் டீடைல்ஸ், பேமெண்ட் டீடைல்ஸ், அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கிளியரா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து கீழே பாருங்க கெட் அப்பாயின்மெண்ட் எஸ்எம்எஸ் வரும். இதையும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரிசிப்ட்ஸ் இருக்குல்ல, இது நீங்க அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட் வந்து எப்படி அப்ளை பண்றது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து இந்த ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்றதா இருக்கட்டும், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து சேம் இதே ப்ராசஸ் தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இருக்காது. அதே மாதிரி வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு வந்து ஓல்ட் பாஸ்போர்ட் டீடைல்ஸ்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரீஷ் ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஓல்ட்
பாஸ்போர்ட் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் டீடைல்ஸ் பத்தி ஃபுல்லா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.